ஒன்ஸ் டெலிவர் ஆனதுக்கு அப்புறமா டெலிவர் ஆன பேபியோட ஹெல்த்துக்கும் இல்லை வெயிட் கெயின்க்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் பாதி தான் நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற மதருக்கும் அவங்களோட டயட்டுக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற மதரோட டயட் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் அவங்களோட மில்க் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை பிரஸ்ட் மில்கோட குவாலிட்டியாக இருக்கட்டும் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ அந்த டயட் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அதில் 50 to 60% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், 10 to 15% ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கணும், 20 to 30% ஆஃப் விசிபிள் ஆர் இன்விசிபிள் ஃபேட் இருக்கணும். இது கூட ஒரு டயட்ரி ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இது எல்லாமே ரிச்சாக இருக்கணும். ஸோ இப்படி ஒரு டயட் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற பிரஸ்ட் மில்கோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு சாம்பிள் பிரஸ்ட் ஃபீடிங் டயட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டயட்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் டயட் சென்ட் பண்ணுறேன். ஸோ இது போல் லாக்டேஷன் டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட பிரஸ்ட் ஃபீடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.